மகாபாரத போர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான தர்ம யுத்தம்தான். ஆனால் அந்த பெருங்காவியத்தில் பல கிளைப்படைகள் ஒளிந்துள்ளன. அதில் மிகவும் வியக்கத்தக்க ஒரு பகுதிதான் கர்ணன் சிவபெருமானுடன் போரிட்ட நிகழ்வு. தானத்தில் சிறந்தவன் என்றும் கவச குண்டலத்தோடு பிறந்தவன் என்றும் போற்றப்படும் கர்ணன் எதற்காக முக்கண்ணனை எதிர்க்கத் துணிந்தான்? அதன் பின்னணியிலிருந்த உணர்ச்சிகள் என்ன என்பதை ஆழமாக பார்ப்போம். சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் மகராக பிறந்தும் சமூகத்தால் சூதபுத்திரன் என்று ஒதுக்கப்பட்டவன் கர்ணன். அவனது வாழ்க்கை முழுக்க போராட்டங்களாலும் அவமானங்களாலும் நிறைந்தது. வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு நிகரானவன் என்று நிரூபிக்க அவன் துடித்த ஒவ்வொரு தருணமும் அவனை ஒரு மாவீரனாக மாற்றியது. துரியோதனனின் நட்பிற்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்த கர்ணன் அதே துரியோதனனுக்காகத்தான் சிவபெருமானையும் எதிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான். சிவனுக்கும் கர்ணனுக்கும் மோதல் உருமான சூழல். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றான் என்பதை நாம் அறிவோம். இதை கேள்விப்பட்ட துரியோதனன் மிகுந்த பொறாமை கொண்டான். அர்ஜுனன் சிவனிடம் வரம் பெற்றால் தானும் அதுபோன்ற ஒரு வலிமையான சக்தியை பெற வேண்டும், அல்லது சிவனையே நேரில் சந்தித்து தன் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணினான். ஒருமுறை துரியோதனன் கர்ணன் மற்றும் தனது படைகளுடன் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது அங்கே ஒரு யாகம் அல்லது சிவபெருமானின் கணங்கள் காவல் காக்கும் ஒரு பகுதிக்குச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் பெரும் போராக மாறியது. துரியோதனனின் கௌரவத்தை காக்க கர்ணன் அங்கே இருந்த சிவகணங்களை வீழ்த்தி முன்னேறினான். இறுதியில் சிவபெருமானே ஒரு வேடன் உருவிலோ அல்லது தனது ஒரு அம்சம் மூலமாகவோ கர்ணனை எதிர்கொண்டார். கர்ணனுக்கும் அந்த மாய உருவிலிருந்த சிவபெருமானுக்கும் இடையே நடந்த போர் சாதாரணமானதல்ல. கர்ணன் தான் கற்ற அத்தனை வித்தைகளையும் பிரயோகித்தான். அவனது அம்பு மழை சிவபெருமானின் திருமேனியை தீண்டியது. பொதுவாக ஒரு மனிதன் தெய்வத்தை எதிர்த்தால் பயந்து நடுங்குவான். ஆனால் கர்ணன் அங்கே பயப்படவில்லை. தனது நட்பன் துரியோதனனுக்காக தான் எதையும் செய்வேன் என்ற முனைப்பில் அவன் போரிட்டான். கர்ணனின் வில்லாற்றலைக் கண்டு சிவபெருமானை வியந்து போனார். ஒரு சாதாரண மனிதன் தேவர்களுக்கே சவால் விடும் வகையில் அம்புகளை எய்வதைக் கண்டு ஈசன் அவனது வீரத்தை மெச்சினார். கர்ணன் எய்த ஒவ்வொரு அம்பும் சிவனின் அருளை பெற்றது போல அமைந்தது. இறுதியில் அது சிவனே என்று உணர்ந்த தருணத்தில் கர்ணன் தன் வில்லை கீழே போட்டுவிட்டு மன்னிப்பு கோரினான். கர்ணன் ஏன் தாக்கினான்? காரணங்களின் தொகுப்பு. நட்பிற்காக அர்ப்பணிப்பு. கர்ணனை பொறுத்தவரை துரியோதனன் தான் அவனுக்கு வாழ்வளித்தவன். துரியோதனன் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால் எதிரில் இருப்பது கடவுளாக இருந்தாலும் அவனை பாதுகாப்பது கர்ணனின் கடமையாக இருந்தது. சூதபுத்திரன் என்று உலகம் தன்னை ஏளனம் செய்ததற்கு தனது வீரத்தின் மூலம் பதில் சொல்ல கர்ணன் எப்போதும் தயாராக இருந்தான். தெய்வத்தோடு மோதி தனது வில் வித்தையை நிரூபிப்பது அவனுக்கு ஒரு சவாலாக அமைந்தது. அந்த நேரத்தில் எதிரில் இருப்பது சிவபெருமான் என்பது கர்ணனுக்கு தெரியாது. ஒரு வீரனாக தன் பாதையை மறைப்பவர்களை வீழ்த்துவது அவனது இயல்பாக இருந்தது. இது விதியின் விளையாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் கர்ணனின் வீரத்திற்கு மெச்சி அவனுக்கு பல வரங்களையும் ஆசிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வு கர்ணன் வெறும் கொடையாளி மட்டுமல்ல, அவன் மும்மூர்த்திகளையே எதிர்க்கும் துணிச்சல் கொண்ட மகா வீரன் என்பதை உலகுக்கு காட்டியது. மகாபாரதத்தில் கர்ணனின் ஒவ்வொரு செயலும் ஒரு பாடமாகவே அமைகிறது. சிவபெருமானுடன் அவன் செய்த இந்த போர் அவனது வீர வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல். மகாபாரதம் மற்றும் நம்ம இந்திய வரலாற்றில் இருக்கிற இது போன்ற பல திடுக்கிடும் உண்மைகள், மர்மமான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம முருகேஷ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வைங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.